அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான கோகனட் பிஸ்கட் ரெசிபி தான். இது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அன்சால்ட் பட்டர் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ பட்டர் எடுத்துகிட்டு அதோட வந்து கிறிஸ்டல் சுகர் எடுத்துக்கோங்க. அது ஒரு 60 கிராம் கிட்ட எடுத்துக்கோங்க. கிறிஸ்டல் சுகர்னால் நார்மல் சுகர் தான், பவுட்ரு பண்ண சுகர் இல்லை, நார்மல் சுகர். அதோட வந்து மைதா வந்து ஒரு 60 கிராம் எடுத்துக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் வந்து மில்க் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு வந்து ஆர்டர் வந்து 1/2 kg கிட்ட ஆர்டர் வந்துச்சு. நான் வந்து குவான்டிட்டி எல்லாமே அதிகமாக தான் செய்கிறேன். நீங்கள் வந்து நான் சொல்கிற குவான்டிட்டியில் கம்மியாகவே செஞ்சு, ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் கம்மியாகவே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ அதோட ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா வந்து மாவு வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து ஏலக்காய் தூள் வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கலன்னா அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரை கோகோனட் வந்து ஒரு 60 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை கோகோனட் உங்கள்கிட்ட இல்லைன்னா கொப்பரை தேங்காய் வந்து நல்லா திருகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து எள்ளு ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரே பவுல்லே வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். நம்மளுக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா ட்ரை கோகோனட்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் பிசையும் போதே நல்லா வந்து சாஃப்டான டோவாக ரெடி ஆயிரும். நம்மளுக்கு வந்து இது ரொம்ப வந்து கீழே வந்து போட்டு மாவு வந்து வளர்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. அந்த பவுல்லேயும் நீங்கள் வந்து ஒரு உருண்டையான ஸ்பூன் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டு ஒரு ஸ்பூனில் அள்ளி அள்ளி கூட வைக்கலாம். இல்லை நீங்கள் லைட்டாக சின்னதாக ஒரு பால்ஸ் மாதிரி ஒரு உருண்டை போட்டு நான் வைக்கிற பாருங்க, அந்த மாதிரி ஷேப்லேயும் வைக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம். நான் வந்து குட்டி குட்டி பாலாக போட்டு லைட்டாக தட்டி விட்டு இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் கடையில் உள்ள பிஸ்கட் மாதிரி நான் ரவுண்டு ஷேப்பில் வச்சுக்கிட்டேன். இது வந்து 160 டிகிரியில் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வந்து நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுக்கலாம். உங்கள் ஓவனோட டெம்பரேச்சர்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக வச்சிடக்கூடாது. அன்றைக்கி எனக்கு 2-3 குக்கீஸ் வந்து ஆர்டர் இருந்ததுனால நான் கரெக்டாக வந்து என்னால் ஓவனில் வைக்கிற வீடியோலாம் என்னால் எடுக்க முடியலை. நான் பேக் பண்ணி வந்ததுக்கப்புறம் நான் எடுத்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் வந்து குக்கீஸ், ப்ரௌனி, முட்டை மிட்டாயெல்லாம் ஆர்டர் கொடுக்குறதா இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து ஆர்டர் கொடுங்க. கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே பிஸ்கட் வந்து நல்லா க்ரன்ச்சியாக நல்லா சூப்பராக வந்து கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.